பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 31:15 முதல் பகுதி. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அருமையானவரே, நம்முடைய காலங்கள் எல்லாமே தேவனுடைய கையில் இருக்கிறது. அதன் காலங்களிலே கர்த்தர் நேர்த்தியாகவே செய்கிறதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய காலகட்டங்களிலே சில விதமான காலங்களிலே நாம் கடந்து போகிறோம். அதிலே ஒரு முக்கியமான காலகட்டத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது என்னவென்றால் அமைதியின் காலம். அமைதியின் காலம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒன்று. அமைதியின் காலம் நிஜம் என்றால் தேவன் நிறைவேற்றும் காலமும் நிஜம்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7:17 சமீபத்துள்ளது என்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். சமீபத்துள்ளது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், நீண்ட காலம் பதில் கிடைக்கவில்லை என்றால் நிறைவேறும் காலம் சமீபமாய் உள்ளது என்பதை தான் அது குறிக்கிறதா இருக்கிறது. ஏன் கர்த்தர் இந்த காலங்களில் தாமதம் பண்ணுகிறார் அல்லது அமைதியாய் இருக்கிறார் என்றால், முதல் காரியம், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காகவே கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். இரண்டாவது, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எனக்கு காண்பிப்பதற்காக, எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 41:1-2 வாசிக்கும் போது, வாழ்க்கையில் 2 வருடங்கள் கர்த்தர் அமைதியாகவே இருந்து விட்டார். ஆனால் அமைதிக்கு பின்பதாக தேவன் அவனை உயர்த்துகிறார். அவனை சாதாரணமாக அல்ல, அந்த தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் உயர்த்துகிறார். லூக்கா 1:80 யோவான் வனாந்தரத்தில் எவ்வளவு காலம் இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்பதாக கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். எல்லாரை காட்டிலும் பெரியவராக கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 1:17-18 சவுல் 3 வருடங்கள் அரேபிய தேச வனாந்தரத்தில் அவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் அதற்கு பின்பதாக அவன் செய்த ஊழியங்கள் எல்லா ஊழியங்களை காட்டிலும் மிக சிறந்ததாக கர்த்தர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். நன்றாக ஊழியங்கள். இந்த சவுல் நன்றாக படித்தவன். ஆனால் கர்த்தர் ஏன் அவனை வனாந்தரத்தில் வைத்தார் தெரியுமா? காரணம், God wants to make him zero. அவன் பாவி தான். அதனால தான் சொல்லுகிறேன், பாவிகளில் பிரதான பாவி நான். அதாவது நாம் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்போம், அதை கர்த்தர் ஜீரோவாக மாற்றுகிறார். பின்பதாக அந்த ஜீரோவுக்கு கர்த்தர் மதிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, சில நேரங்களில் நாம் வனாந்தரங்களிலும், சில நேரங்களில் நாம் எந்த பதிலும் வராமல், சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்க வேண்டிய காலங்களில் அமைதியாக இருப்போம் என்றால், ஒரு நாள் வருகிறது, நிச்சயமாகவே இவ்வளவு நாள் செய்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தராமல் இருக்க மாட்டார். ஏற்ற வேளையில் உயர்த்துவார். காத்திருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. God bless you.